பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில் எல்லாருமே ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். கண்டிப்பாக ஒருத்தர் நம்பி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? சுவிட்ச் போட்டால் லைட் ஆன் ஆகும். ஆமே, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா? பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு டிக்கெட் வாங்கியிருக்கிறோமோ, நம்ம மேலே போகாமல் சரியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோன்னு அதை யார் இயக்குறாங்களோ அவங்க மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. திருமணம் ஆகிற பொழுது புதிய தம்பதியாக இருக்கிற மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. இவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணி கொள்கிறாங்க, உறுதிப்படுத்தி கொள்கிறாங்க இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைய ஏதோ ஒரு விதத்தில் ஒருவரை சார்ந்து ஒரு நம்பிக்கையை நம்ம வைத்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை நம்பாமல் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்காது. அது வீணாக போயிடும். தேவ பிள்ளை வீணாக போயிடும். எனக்கு ஒரு படித்த சம்பவம் நினைவுக்கு வருது. ஒரு சகோதரன், அந்த சகோதரனை எதிர்பாராத விதத்தில் திடீர்னு சில விரோதிகளான கூட்டங்கள் அவரை அப்படியே சூழ்ந்து அவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது இந்த சகோதரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ இவர் தன்னை காப்பாற்றி கொள்ளும்படியாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தோன்றின ஒரே ஒரு காரியம், என் நண்பன் இருக்கிறான், என் நண்பன்கிட்ட நான் போயிட்டேன்னா என் நண்பன் என்னை எப்படியாவது இந்த விரோதிக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிடுவாருன்னு சொல்லி இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த விரோத கூட்டமும் இவனை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க. ஓடி தன் நண்பன்கிட்ட எப்படியோ ஓடி வந்துட்டான். ஓடி வந்து அந்த நண்பனை பார்த்து கதறி சொல்கிறாரு, நண்பா, என்னை சூழ்ந்து இவ்வளோ பேர் என்னை தாக்க வராங்கடா, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நண்பன்கிட்ட ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த நண்பன் கத்தியை வச்சுட்டு நம்பிக்கையோடு ஓடி வந்தவனுடைய வயிற்றில் குத்திட்டான். நம்பி வந்தவன் செத்து போயிட்டான். அந்த செத்து போகும் பொழுது அந்த நண்பனை, துரோகியான நண்பனை பார்த்து சொல்கிறான், நம்பின நண்பன் பார்த்து சொல்கிறான், நீயுமா? எவ்வளோ ஒரு வேதனையான துயரமான ஒரு கேள்வியில் அவர் மறிச்சு போகிறாருன்னு பாருங்க. நீயுமா? இதான் உலகம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் 1000 கோடி 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 முறை நம்பலாம். தெய்வ பிள்ளை, எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையிலையும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராய், நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராய், நம்ம எல்லாவற்றிலும் நடத்தி செல்ல அவர் வல்லமையுடையவராய், எல்லா காரியங்களிலும் நமக்கு பக்க பலமாய் இருக்க அவர் வல்லமையுடையவராய், சத்துருவின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உடையவராய், துன்பத்திலே நம்மளை விட்டு விடாதபடி நம்மளை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உடையவராய், எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பி கொடுத்து நம்மை மீண்டும் அதே ஸ்தானத்தில் பேரை பெருமைப்படுத்தி உயர்த்த அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால்
நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். தேவ பிள்ளைய, இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு தத்தங்களையும் கர்த்தரைய நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான பங்குகளை குறித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைய எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? நீதிமொழி 28:25 வாசித்து பாருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும். நீங்க ஆண்டவரை நம்புங்க. வனாந்தரமா இருக்கா, வறட்சியா இருக்கா, வறண்ட நிலமா இருக்கா, வெடிப்புள்ள நிலமா இருக்கா, அவரை நம்புங்க. உங்க சந்ததி ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். அவர் பெற்றுக்கொண்ட ரகசியம் என்ன தெரியுங்களா? அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட தேவன் பேரில் நம்பிக்கையாயிருந்து, யோபு சொல்றாரு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன்னு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை கர்த்தர் மேலே யோபு வைக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. சில நேரம் நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளை கைவிட்டு அப்படியே நழுவி போகிற பொழுது, ஜனங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, நிலைமைகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் மாறும் பொழுது, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு போயிடுது. என்னத்தை ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு தவறாமல் சபைக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி 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 ஜெபிச்சு உபவாசம் எடுத்து முழங்கால நின்று கண்ணீரோட ஜெபிச்சுட்டு இருக்கிறனே, ஆனாலும் எனக்கு வாசலே திறக்கலையான நம்பிக்கை நம்ம இழந்து போகிறோம். ஆண்டவர் செய்தா மாத்திரம்தான் நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சில காரியங்கள் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் தாமதிக்கிறார்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் பலத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் இருங்க தேவனுடைய பிள்ளைய. ஏன்னா நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இது சாதாரணமான ஒரு அடைக்கலம் நினைச்சிடாதீங்க. ஆமனுக்கு செடியை போன்ற அடைக்கலம் இல்லை இது. காலையில பூத்து மாலையில வாடி போகிற புல்லை போன்ற அடைக்கலம் இல்லை இது. இது உயர்ந்த அடைக்கலம், உன்னதமானவருடைய மறைவின் அடைக்கலம், சர்வ வல்லவருடைய நிழலின் அடைக்கலம். அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து நடத்துவார். கர்த்தரை நம்பின தாவீத கர்த்தர் எவ்வளவு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார், எவ்வளவு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். ஆடுகளை மேய்த்த தாவீது சிங்கங்களின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் கோலியாத்தின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் சவுலினுடைய வீரர்களுடைய கையுக்கும் பாதுகாத்து அவருடைய செட்டையின் மறைவிலே மறைத்து கொண்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நோக்கி எத்தனை போராட்டங்க, எவ்வளோ பேர் விரோதமா, எவ்வளவு சொற்கள், எப்படிப்பட்ட அற்பமான பார்வை, உங்களை நடத்துகிற விதங்கள், உங்களை வேதனைப்படுத்தினாலும் எதிர்த்துன்னு இருக்கிறதா இருந்தாலும், உங்களோட போரிடுகிறதா இருந்தாலும், உங்களை வீழ்த்தி போடுகிறதா இருந்தாலும், உங்களை தள்ளி விடுகிறதா இருந்தாலும், உங்களை அழித்து விடுகிற காரியமாக இருந்தாலும், நான் சொல்கிறேன் தேவ பிள்ளையை, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. யாரு கைக்கும் கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவருடைய செட்டையின் மறைவிலே மறைத்து அப்படியே பத்திரப்படுத்தி வைத்தார். தாழ்விலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணின தேவன் இந்த காலவெளியில் உங்களையும் தேவ பிள்ளைகளை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புங்க. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அப்பா மேலே நம்பிக்கை வைங்க, வேற யாரு மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் வைக்கிற நம்பிக்கை எல்லாம் தோற்று போயிடும் தெய்வ பிள்ளைய. ஆனால் அப்பா மேலே வைக்கிற நம்பிக்கை இருக்கே, தோல்வியை ஜெயமாக மாற்றி தரும்.
நீங்கள் தனித்திருக்கிறதா நினைக்காதீங்க. நீங்கள் அனாதையாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு யாருமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை அப்பா தள்ளாட விடவே மாட்டார். அவரை நீங்கள் நம்பி இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்பி நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பட்சமாய் திருப்பி கொடுப்பார். நீங்கள் சுதந்திரிப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதங்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிடாதீங்க, ஐயோ அவங்க என்னை வாழ விட மாட்டாங்க, அவங்க வாழ விட மாட்டாங்க, அது அவங்களுடைய காரியம். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு முன்பதாக தான் உங்களை வாழ வைப்பார். இது கர்த்தருடைய வல்லமாய். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. அவர் சகல காரியத்தையும் இந்த நாளில் இதுவரைக்கும் ஆகாதது, இதுவரைக்கும் கூடாதது, இதுவரைக்கும் முடியாததெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். May God bless you all.